அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க. எல்லாரும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் வரும். ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை வரும், அதனால் அவங்க பாதிப்புக்குள்ளாவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம் வராது, மனதில் ஏதாவது ஒன்றை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நாம் அமைதியாக இருந்தாலும் நிச்சயமாக நம்மளுடைய பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சு நமக்கு அது ஒரு டார்ச்சர் மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி பில்லி சூன்யம் ஏவல் விஷயங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க எப்படி நல்லா வாழலாம், நாம் இப்படி இருக்கும்போது இவங்க மட்டும் முன்னேறலாமா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட தான் நம்ம வேலை செஞ்சிட்ருப்போம், இப்போ தனியாக ஒரு தொழில் தொடங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது வெளியில் வாயளவில் வாழ்த்துவாங்க. நீ என்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டு இப்போ நீ ஆரம்பிச்சிருக்கிற நல்லாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே அந்த ஒரு வயிற்றெரிச்சல் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். இல்லைனாலும் மனம் ஒரு மாதிரி வருத்தப்படுவாங்க. நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தா இப்போ நம்மளை விட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தப்படுவாங்க. இவை தவிர இப்போ வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பொறாமையினால் அடிக்கடி நமக்கு ஒருத்தங்க குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம செய்கிற வேலையில் இடைஞ்சல் கொடுக்கறது, நம்மளை பற்றி தப்பாக மேலதிகாரிகள் கிட்ட போட்டு கொடுக்கறது, நமக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை தட்டி பறிக்கிறது, அது கிடைக்க விடாமல் நம்மளை பற்றி ஏதாவது ஒன்று தப்பாக சொல்கிறது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள். நான் சொன்னது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான். இவை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நம்ம வளர்றது பிடிக்காமல் நம்மளுடைய உறவுகளுக்குள்ளாகட்டும், சுற்று வட்டாரங்கள் ஆகட்டும், ஏதாவது ஒரு வயிற்றெரிச்சல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நிச்சயம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலது கண்ணுக்கு தெரியும், ஒரு சிலது கண்ணுக்கு தெரியாது. உண்மையை சொல்லணுன்னா நம்ம கூடவே இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க தான் நமக்கு அதிகமாக குழிப்பறிக்கிற வேலையெல்லாம் செய்வாங்க. நம்மக்கிட்ட நல்லா தேனொழுகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் பின்னாடி பார்த்தா அவங்க தான் ஒரு பெரிய வேலையை நம்ம வீழ்வதற்காக செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அது நம்ம அவங்க தான் கெஸ் பண்ணவும் முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சாலும் நம்மளால் உறவுகளுக்காக நம்ம சிலதெல்லாம் அடக்கி வச்சுட்டு அப்படியே கண்டும் காணாமல் விடுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய வளர்ச்சி தடைபடுது, உடம்புக்கு ஒன்று மாற்றி ஒன்று வருது அப்படிங்கும்போது அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறவங்க கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் இப்போ இந்த ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இது. கம்ப்ளீட்டாக நம்மளை எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்தும் மீட்டு எடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த பரிகாரத்தை செய்கிறதன் மூலமாக நம்ம எதிரியாக நினைக்கக்கூடியவங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, அவங்களுக்கு ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த பாவமும் என்னோட கணக்கில் தானே வரும், அவங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க என்னுடைய உறவினர், இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஏன்னா நம்ம செய்ய போகிற பரிகாரமானது நம்ம வழியில் அவங்கள குறுக்க வரவிடாமல் தான் இருக்க செய்யுமே தவிர அவங்களுடைய உயிருக்கெல்லாம் எந்த ஒரு ஆபத்தையும் கொடுக்காது. நம்மளுடைய வளர்ச்சியில் எந்த தடையும் ஏற்படுத்த மாட்டாங்க. நமக்கு கெடுதல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ண முடியாது. அதாவது அவங்க மனசு மாறிடும். சரி போனால் போயிட்டு போட்டோம், இவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க வேண்டாம், நல்லா வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்மளை பற்றின ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் அவங்க மனசில் ஓடும். மற்றபடி நம்மளுடைய எதிரிங்க அழிஞ்சிருவாங்க அப்படின்ட்டுலாம் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். அவங்க நம்மளை விட்டு விலகிடுவாங்க. மேலும் அவங்க மனசில் இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள் மட்டும்தான் அழியும். சரிங்களா? அதனால் தாராளமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. சரி, இது எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால், நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த தவறுமே கிடையாது. இப்போ கணவருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து குடைச்சல் வந்துட்டே இருக்குது, அவர் ரொம்ப இதனால் மனவேதனைப்படுறாரு, ஆனால் அவருக்கு இந்த மாதிரி பரிகாரம் செய்யறதுனால விருப்பம் கிடையாது, நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக
செய்யலாம். உங்கள் கணவருடைய நல்லதுக்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். சரி, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு தான் வந்து தேவைப்படுது. நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, கருப்பு கடுகு அதுதான் வந்துட்டு தேவைப்படுது. என்னென்னா இப்போது நம்மளுடைய கிச்சனில் இப்போ ஆல்ரெடி சமையலுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள், அதை வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் இந்த பரிகாரம் செய்யறதுக்குன்னே தனியாக போய் ஒரு 50 கிராமோ ஒரு 100 கிராமோ கடையில் வந்துட்டு ஒரு சின்ன பேக்கெட்டாக வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு பயன்படுத்தக்கூடாது, புதுசாக வாங்கிட்டு வந்து தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும். மேலும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி போயும் இந்த கடுகா நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாமலாம் செய்யாதீங்க. இதனுடைய எஃபெக்ட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு தெரியும். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு வந்து செய்யலாம். சரி, எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்த அந்த கடுகு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் இரும்பு கடாய், அதாவது இரும்பு வடை சட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பரிகாரத்துக்கு இரும்பு பாத்திரம் பயன்படுத்துறது தான் நல்ல பலன் வந்து கொடுக்கும். அதுவும் நம்ம சனிக்கிழமை நாளில் செய்கிறோம். சனீஸ்வரருக்கு உரிய உலோகம்னு பார்க்கும்போது இரும்பு. நம்மளுடைய கஷ்டமெல்லாம் நீங்கணும், எதிரி தொல்லையெல்லாம் நீங்கணும் அப்படிங்கும்போது நம்ம இரும்பு பொருள் பயன்படுத்துறது நல்லது. இப்போ இரும்பு கடாய் வந்து வச்சுக்கோங்க. இப்போ கேஸில் வச்சுட்டு நல்லா வந்து அதை சூடு பண்ணுங்கள். நல்லா வந்து அது சூடாகட்டும். மேலேருந்து புகை வரும் பாருங்கள். அந்த சமயத்தில் நீங்கள் வாங்கிட்டு வந்த அந்த கடுகு இருக்குது இல்லையா, ஒரு 50 கிராம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 25 கிராம். இப்போ அதை என்ன பண்ணிங்கன்னா உங்களுடைய கையால் வந்து எடுக்கணும். இப்போ நீங்கள் பேப்பரில் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது அதை பேப்பர்லேருந்து அந்த கடாயில் வந்துட்டு கொட்டக்கூடாது. உங்களுடைய கையால் எடுத்து தான் வந்து கொட்டணும். இப்போ அந்த பேப்பர்லேருந்து உங்கள் கைக்கு வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு இப்போ உங்கள் கையால் வந்துட்டு அந்த கடாய்க்குள்ளே இந்த கடுகை வந்து போடுங்க. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிச்சுக்க ஆரம்பித்ததையுமே நீங்கள் வந்துட்டு நிறுத்திடுங்க. நிறுத்தினதையும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நேரம் அப்படியே அதில் இருக்கட்டும். இப்போ சூடெல்லாம் வந்து குறையட்டும். சூடு குறைஞ்சதுக்கப்புறமா இந்த கடுகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய எதிரிகள் வந்து உங்களோட அக்கம் பக்கத்தில் தான் இருக்காங்க, எதிர்த்து வீடு பக்கத்து வீடு இல்லை அடுத்த தெருவில் இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே இந்த கடுகை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நடக்கக்கூடிய அந்த ரோட்லேயோ இல்லை அவங்களுடைய வாசலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் தூவி விட்டுருங்க. மொத்தத்தில் அவங்களுடைய காலடி வந்து இந்த கடுகு மேலே வந்து படணும். அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி தூவி விட்டுறணும். ஏதாவது அவங்க நடக்கிற இடத்துல நீங்கள் லைட்டாக போட்டு விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா போதும். அவங்க அதை மிதிச்சாவே நம்ம மேலே அவங்க வச்சிருக்கிற அந்த பொறாமை கெட்ட எண்ணம் இதெல்லாமே வந்து அழிஞ்சிடும். இப்போ ஆஃபீஸில் எதிரிங்க இருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ ஆஃபீஸில் அவங்க ஏறக்கூடிய அந்த ஸ்டெப்ஸில் இல்லை அவங்க சேருக்கு கீழே அவங்க இப்போ சேரில் உட்காந்துட்டு கீழே கால் வைப்பாங்க பாருங்கள், அந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு நீங்கள் அதைய போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். அடுத்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க தான் எதிரி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதனால் நம்ம வந்துட்டு பண்ணுறோம். கூடவே சுற்றிக்கிட்டு நல்லவங்க மாதிரி இருப்பாங்க இல்லையா, இன்னும் பார்த்திங்கன்னா யார் எதிரின்னே நம்மளுக்கு தெரியாது, ஆனால் எங்கேருந்தோ வந்துட்டு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி எதிரிகள்கிட்டேருந்து நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படிங்கும்போது இந்த கடுகு இருக்குது இல்லையா, இப்போ நம்ம சூடு பண்ணி இதை ஆற வச்சுருக்கோம் பாருங்கள், இதை வந்து உங்களுடைய கட்டை விரலாலையும் ஆள்காட்டி விரலாலையும் சேர்த்து நீங்கள் இப்படி வந்து எடுங்க. இப்படி எடுக்கும்போது உங்கள் கையில் எவ்வளவு கடுகு வருதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து சுத்தமான நல்ல ஒரு பேப்பரில் வந்துட்டு வச்சு நல்லா வந்து மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் பேப்பர் வந்து மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லது. அந்த மாதிரி எடுத்து நீங்கள் இதை வந்து பேக்கெட் மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. பொட்டலம் கட்டிட்டு இதை வந்து உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை பேண்ட் பாக்கெட்லேயோ ஷர்ட் பாக்கெட்லேயோ வந்துட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத எதிரிகளிடமிருந்தும் நீங்கள் வந்து தப்பிச்சுக்க முடியும். இப்படி செய்வதன் மூலமாக நம்மளுக்கு அவங்க ஏதாவது ஏவல் பில்லி சூன்யோன்ட்டு ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்காது. ஏன்னா நம்மளை எந்த ஒரு துஷ்ட சக்திகளுமே வந்துட்டு நெருங்காது. இந்த கடுகு நம்ம கூட இருக்கிற வரைக்கும் எப்போதுமே ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். அடுத்தவங்கள காயப்படுத்தாமல் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து கெட்டவங்களாக இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்களை மட்டும், அதாவது நம்ம மேலே இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்களை மட்டும் அழிக்கிறதுக்கு இந்த கடுகு பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசியம் வந்து செஞ்சு பாருங்கள். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.